இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 113வது அதிகாரம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. சிறியவனை, அவன் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும், இந்த உலகத்திலே இருந்து அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமையிலே, சிறியவர்களாக கருதப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களை அவர் தூக்கி விடுகிறாராம். தூக்கி விடுகிறார் என்றால் ஒருவர் கரத்தை பிடித்தோ ஏதோ ஒன்று செய்து அவர்களை அப்படி தூக்கி விடுறதுதான் அதை குறிக்கிறது. பிரியமான நம்முடைய ஆண்டவர் அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தால் அவர் அவர்களை தூக்கி விடுவாராம். புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறது, எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். ஒருவேளை எளியவர்களாய் சிறியவர்களாய் ஒருவேளை நாமும் நம்மை நினைத்து கொண்டு இருக்கலாம். அந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சிறியவர்களாய் இருந்தாலும் எளியவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைமையை பாராதபடிக்கு தெய்வம் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளிலே இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்முடைய சூழ்நிலைமையை தலைகீழாக மாற்ற வல்லமை உள்ளவர். நம்முடைய சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் மீண்டு வருவேன், இதுல இருந்து என் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று பல கேள்விக்குறிகள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே எழுந்திருந்தாலும் அந்த கேள்விக்குறிகளின் மத்தியிலே ஆண்டவரை விசுவாசமாய் பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய சூழ்நிலைமைகளை மாற்றி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார் என்று அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்தும் போது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே,